ஹாய் ஹலோ வணக்கம் வணக்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு தப்போ சென்னை நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்குள்ள உள்ள எல்லா டாபிக்ஸ் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன வீடியோ பார்க்கறதா ஐக்கல் அந்த வீடியோ எடுத்தப்ப செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் எப்போவுமே எல்லா இதுவும் முடிக்கும் போது நம்ம முடிச்சிருவோம். இப்போ வந்து நம்ம 2 மார்க்ஸ் நம்ம போயிடலாம். 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்ட்ரக்சர் வாட் இஸ் த யூஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் இஸ் யூசர் டிஃபைன்ட் விச் ஹாஸ் த காம்பினேஷன் ஆஃப் டேட்டா ஐட்டம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ். அது ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு யூசர் டிஃபைன் டேட்டா டைப். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது வந்து அதுக்குள்ளே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா this allows to group of variables of mixed data type together into a single unit. ஒரு சிங்கிள் யூனிட்டுக்குள்ள வந்து குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் அதாவது மிக்ஸ்டு டேட்டா டைப்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து நம்ம அரேஸ்ல என்ன படித்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் குரூப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இல்லாமல் ஒரே டேட்டா டைப்பாக இருக்கும். அதே மாதிரி இன்ட்டு அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஃப்ளோட்டு கேர் இந்த மாதிரி எது வேணால் மிக்ஸ் ஆகி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டு ஸ்டோர் 100 இன்டீஜர் நம்பர் வித் ஆஃப் which of the following is good to use, array or structure? State the reason. Structure is better than array because structure variable allocates memory for the variable itself. அதாவது ஸ்ட்ரக்சர் தான் அரேவோட நல்லது. ஏன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு வேரியபிளுக்குமே தனித்தனி மெமரி வந்து அலோகேட் பண்ணும். அதனால நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ரோக்ராம் குட்டியாக கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் வந்து இதில் வந்து என்ன எரர் இருக்கு அதை கண்டுபிடிச்சு மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்ட்ரக்சர் எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து சிங்கிள் லைன்ல இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இது வந்து ஃபார் லூப்ல தான் இந்த மாதிரி கொடுக்கணும். இது அதனால இந்த இது ப்ராக்கெட் இங்கே போட்டுட்டு கீழே கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு எம்ப்ளாயி E1 E2 வந்து நம்ம கால் பண்ணுறோம். இவ்வளோதான் இந்த இதில் உள்ள எரர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் அ ஸ்ட்ரக்சர் டெஃபினேஷன் ஃபார் த ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட் containing exam number, name and an array for storing 5 subject marks. 5 subject marks வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸாம் நம்பர், நேம் அண்ட் அரே ஆஃப் ஸ்டோரிங் 5 சப்ஜெக்ட். அதாவது நம்ம எக்ஸாம் நம்பர் கேட்கணும், நேம் கேட்கணும், அடுத்து 5 மார்க்ஸ் வந்து என்னென்ன மார்க்ஸ் எடுத்துருக்கீங்களோ அது கேட்கணும். அது மேக்ஸிமம் 3 தான் இருக்கும். ஏன்னா 100 மேக்ஸிமம் அந்த இது 3ன்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கு. 5 சப்ஜெக்டோட மார்க் இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இந்த 0 வந்து பிரிண்டிங் மிஸ்டேக், அது வந்து எடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா y for passing a structure to a function called by references admissible to us. அதாவது கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் வந்து ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது நம்ம ஏன் கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தடை வந்து ரொம்ப அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் ஆர் யூஸ்வலி பாஸ்ட் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் பிகாஸ் இட் சேவ்ஸ் த மெமரி ஸ்பேஸ் அண்ட் எக்ஸிக்யூட்ஸ் ஃபாஸ்டர். அதாவது கால் பை வேல்யூ மெத்தடில் பண்ணோம்னா அந்த மெமரியில் சேவ் ஆகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும், எக்ஸிக்யூஷனும் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம ரெஃபரன்ஸ் மெத்தடில் பண்ணும்போது வந்து எக்ஸிக்யூட் ஃபாஸ்டராக வந்து எக்ஸிக்யூட் ஆகும், அதே மாதிரி மெமரி வந்து நல்லா சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஹைலைட்டட் வேரியபிள் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பைட் இஃப் இட் இஸ் கம்பைல்டு இன் தேவ் C++. அது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரக்சர் ஃப்ளோட்டு கேரு லாங் டபுள் இன்ட்லாம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் வந்து எத்தனை பைட்ஸ் வந்து தேவ் C++ எடுக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃப்ளோட்டுக்கு வந்து 4 பைட் எடுக்கும், கேருக்கு வந்து 1 பைட் எடுக்கும், லாங் டபுளுக்கு வந்து 10 பைட்ஸ் எடுக்கும், அப்புறம் வந்து இன்ட்டுக்கு வந்து 4 பைட்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இஸ் த ஃபாலோயிங் ஸ்னைப்செட் இஸ் ஃபுல்லி கரெக்ட், இஃப் நாட் ஐடென்டிஃபை த எரர். இந்த ஃபுல் ஸ்னைப்செட்டும் வந்து கரெக்டு தானா, இதில் ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா எந்த எரருமே இல்லை, அதனால வந்து நம்ம அதை அப்படியே எழுதிடலாம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேட் அரே அண்ட் ஸ்ட்ரக்சர். அரேவையும் ஸ்ட்ரக்சரையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அரே இஸ் அன் யூசர் டிஃபைன்ட் விச் ஹாஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் with the same data types. Data types வந்து சேம் டேட்டா டைப்பாக இருக்கும், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் எழுதி அரே நேம் எழுதி அரே சைஸ் எழுதணும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் நேம் எழுதி டேட்டா ஐட்டம்ஸ் எழுதி ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிட்டு எழுதணும். இதை வந்து இப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம், இதை வந்து நம்ம இப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு இனிஷியலைஸ் த ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸ். ஸ்ட்ரக்சர் மெம்பர்ஸை வந்து நம்ம எந்தெந்த வேஸ்லாம் வந்து இனிஷியலைஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கேன் பி அசைன்டு பை ஸ்ட்ரக்சர் எலமெண்ட்ஸ் சிமிலர் டு அசைனிங் வேல்யூஸ் டு வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுற வேல்யூஸை தான் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அசைனிங் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாலு டாட் ரோல் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 702016 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பாலு டாட் ஏஜ் வந்து 18.
இந்த டாட்டுக்கு முன்னாடி உள்ளது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கும், பின்னாடி உள்ளது பாத்தீங்கன்னா ஐட்டமா இருக்கும். என்ன கூப்பிடுறாங்களோ அதை வந்து இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்து இதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. கால் பண்ணி நமக்கு வந்து பாலூர் வந்து இதெல்லாம் வந்து சேவ் ஆயிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் த ராங் வித் த ஃபாலோயிங் சி ப்ளஸ் டிக்ளரேஷன். இது வந்து ஸ்ட்ரக் பாயிண்ட் டபுள் எக்ஸ் கமா ஒய். இது வந்து பிராக்கெட் வந்து தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க, அது மாத்திரம். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து செமிகோலன் வந்து யூஸ் பண்ண விட்டுட்டாங்க, அதனால அதை போடுறோம். ஸ்ட்ரக்ட் பாயிண்ட் டபுள் எக்ஸ் டபுள் ஒய், இந்த இது ரெண்டும் இருக்கு. இது வந்து இந்த இடத்துல வந்து செமிகோலன் போடணும், போட்டுட்டு அதுக்கப்புறமும் போடணும், அது வந்து மாத்திரம். இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து ரெண்டு இடத்துலயே போட வேண்டியது இருக்கு, அதனால போட்டுட்டு இங்கேயும் ஒரு செமிகோலன் போடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஃபோர்த் எலிமெண்ட் வந்து கரெக்டா, அதாவது ஃபிஃப்த் எலிமெண்ட்ல வந்து லாஸ்ட் செமிகோலன் மட்டும் விட்டுருக்காங்க, அதை மட்டும் போடணும். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்துடும். How will you pass a structure to a function? அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபங்க்ஷனுக்கு நீங்க எப்படி பாஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. A structure variable can be passed to a function in a similar way of passing any argument that is of built-in data type. அதாவது ஸ்ட்ரக்சர் வேரியபிள் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றது வந்து ஒரு சிமிலர் வே தான். அது என்னன்னு பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பில்ட்-இன் டேட்டா டைப்ல இருந்து ஒரு ஆர்குமெண்ட்டை எடுத்து அனுப்புறது தான் ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ற டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரக்சர் itself is an argument, then it is called call by value. இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு ஆர்குமெண்டா இருந்துச்சுன்னா அது கால் பை வேல்யூ மெத்தட் சொல்லிட்டு சொல்லுவோம். If the reference of the structure is passed as an argument, then it is called call by reference method. அதாவது அந்த ஸ்ட்ரக்சரோட ரெஃபரன்ஸை நம்ம பாஸ் பண்ணோம்னா அது வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து the following code sums up the total of all the subject of S. அதாவது இதுல வந்து எஸ்ன்றத ஸ்டார்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸோட மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுல வந்து இந்த இடத்துல சி அவுட் சிஎன் அப்புறம் இஃப் சி அவுட் இந்த ரெண்டு இடத்தையும் பிளாங்கா விட்டுருந்தாங்க. அந்த பிளாங்க் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்க அந்த ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி. இது நீங்க பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வாட் இஸ் கால்டு நெஸ்டட் ஸ்ட்ரக்சர். நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. The structure declared within another structure is called a nested structure. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளேயே இன்னொரு ஸ்ட்ரக்சரை டிக்ளேர் பண்ணோம்னா அதை வந்து நெஸ்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். Nested structures act as members of another structures and the members of the child structure can be accessed as parent structure name. அதாவது பிரைமரியா ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதுக்கு அந்த பிரைமரியில இருந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். பிரைமரி ஸ்ட்ரக்சரை பேரண்ட் ஸ்ட்ரக்சர்னும் செகண்டரி ஸ்ட்ரக்சரை சைல்ட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சைல்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து நம்ம வந்து பேரண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பேரண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருந்து சைல்ட் ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைல்ட் செக்டரோட நேமு அப்புறம் மெம்பர் நேமு ஒன்னா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த எக்ஸாம்பிள். இந்த ஸ்டூடெண்ட்ற ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ஸ்ட்ரக்ட் டிஓபி டேட் ஆஃப் பர்த்ன்ற இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்து உள்ளுக்கு இருக்கு அது சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ரீரைட் அந்த ஜீரோ வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் அது மாத்திக்கோங்க. ரீரைட் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் ஆஃப்டர் ரிமூவிங் த சின்டாக்டிக்கல் எரர் இஃப் எனி அண்டர்லைன் ஈச் கரெக்ஷன். அதாவது நம்ம இந்த ப்ரோக்ராம்ல என்ன தப்பு இருக்கோ அதை வந்து கண்டுபிடிச்சு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஸ்ட்ரக்ட் மூவின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதுல வந்து நம்ம கேர் எம், அதாவது கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள் வந்து டேட்டா டைப் இருக்குதா, அதனால நம்ம வந்து ஸ்பேஸ் விடுறோம். ஸ்பேஸ் விட்டாதான் கரெக்டா இருக்கும். அப்போ கேர் எம் நேம் ஆஃப் 10 நம்ம செமிகோலன் போடுறோம். அப்புறம் கேர் எம் லாங்குவேஜ் ஆஃப் 10 float ticket cost is equal to 50 செமிகோலன் போடணும். நம்ம வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுனால ஆப்ஜெக்டை வந்து ஃபர்ஸ்ட் போடணும். இந்த பிராக்கெட் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மூவிக்கு முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் மூவி வந்துட்டு தான் செமிகோலன் வரணும். அதுக்கு முன்னாடி வந்து செமிகோலன் வரக்கூடாது. அடுத்து வாய்டு மெயின் போட்டு கோலன் போட்டு கெட்ஸ் எம் நேம் வந்து வாங்குறோம். அப்புறம் எம் லாங்குவேஜ் வந்து வாங்குறோம். அப்புறம் டிக்கெட் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டோம் இல்லையா, அதையும் வந்து கொடுக்குறோம். அப்போ ரிட்டர்ன் 0 கொடுத்து இந்த வேல்யூ முடிச்சிடும். அவ்வளோதான் இந்த இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து ரிட்டர்ன் 0 வரக்கூடாது, இங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து வாய்டு மெயின் வந்து யூஸ் பண்ணிடுறோம். நம்ம இன்ட் மெயின் யூஸ் பண்ணியிருந்தோம்னா வந்து நம்ம வந்து இங்கே ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். ஆக்சுவலாக இங்கே வந்து வாய்டு மெயின் வந்ததுனால நம்ம ரிட்டர்ன் 0 வந்து கொடுக்க தேவையில்லை, அது மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இங்கேயும் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அமாங் த ஃபாலோயிங் டூ ப்ரோக்ராம்ஸ். இந்த ரெண்டு ப்ரோக்ராமுக்கு உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டெஸ்ட் இக்குவல் டு 0.25 0.75 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து டெஸ்ட் டாட் எக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எரர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ட்ரக்ட் பாயிண்ட் இந்த மாதிரி தப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பாயிண்ட்ன்ற வேரியபிள் வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் வந்து கடைசியில் தான் டிக்ளேர் பண்ணணும். இதில் இதில் உள்ளது ஃபுல்லாகவே வந்து தப்பாக கொடுத்தது.
செகண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாவே கரெக்டா கொடுத்தது. அதனாலதான் நம்ம இங்க என்ன எழுதிருக்கோம் பாருங்க, ராங் டிக்ளரேஷன் ஸ்ட்ரக்சர் நேம் ஷுட் பி இம்பார்ட்டன்ட். அதனால சின்டாக்ஸ் எரர் வில் அக்கர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஹவு டு ஆக்சஸ் மெம்பர்ஸ் ஆஃப் அ ஸ்ட்ரக்சர் கிவ் எக்ஸாம்பிள். நம்ம ஸ்ட்ரக்சரோட மெம்பர்ஸ் நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது, அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. டேட்டா மெம்பர்ஸ் கேன் பி ஆக்சஸ்டு பை டாட் ஆப்ரேட்டர். நம்ம டாட்ன்ற ஒரு ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டேட்டா மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அது வந்து எப்படி பாருங்க, ஆப்ஜெக்ட் நேம் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். பாலுன்னு சொல்லிட்டு மேலே இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு என்ன ரோல் நம்பரோ ஏஜோ வெயிட்டோ ஹைட்டு இந்த மாதிரி எதனா இருக்கோ அந்த டேட்டா நம்பர் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து முடிச்சிடணும். இதுதான் வந்து சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் த சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சருக்கு உண்டான எக்ஸாம்பிளும் ஸ்ட்ரக்சரும் சின்டாக்ஸும் கேட்டிருக்காங்க. சின்டாக்ஸ் வந்து இதுதான் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்ட் கொடுத்து அடுத்து ஸ்ட்ரக்சரோட நேமு, அடுத்து அதில் உள்ள மெம்பர் நேமு கொடுத்து அப்புறம் ரெஃபரன்ஸ் நேம் அதாவது ஆப்ஜெக்ட் அதை கொடுத்து நம்ம முடிக்கணும். இங்க பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கரெக்டான சின்டாக்ஸ். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் டெஃபினிஷன் ரைட் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டு அக்செப்ட் டேட்டா த்ரூ கீபோர்டு. கீபோர்டில் வந்து டேட்டாவை வாங்கணும். ஸ்ட்ரக்ட் டேட் இன்ட் டிடி MMYY அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். ஸ்ட்ரக்ட் ஐட்டம் வந்து இன்ட் ஐட்டம் ஐடி, கேர் நேமு, அப்புறம் ஃப்ளோர் ப்ரைஸு, அப்புறம் டேட்டு வந்து டேட் மெயின் இஃபாக வந்து எடுக்கணும். அப்போ வந்து பார்க்கும்போது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 55 இதில் வந்து 11 இருக்க வேண்டியது 55 வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது 11 மாற்றிக்கோங்க. 02/11/2019 வரணும். இதுங்க பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஐடி வந்து கேட்டிருக்காங்க 109 சுஜின்றது நேமு, அப்புறம் 500 வந்து ப்ரைஸு, இதோட டேட் வந்து என்னைக்கு பிரிண்ட் பண்ணோம் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. 5ன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, அப்போ 5ன்னு போட்டுருக்காங்க. இங்கே 11 கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 11 போட்டுருக்காங்க. இந்த மாதிரி மாற்றிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம் தான். வாட் இஸ் த கால்டு அனானமஸ் ஸ்ட்ரக்சர்? கிவ் அன் எக்ஸாம்பிள். அனானமஸ் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. A structure without a name or tag is called anonymous structure. ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நேம் இல்லாமல் இல்லை டேக் இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து அனானமஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரக்சர்னு கொடுத்து சும்மா ஃபுல்லாக டேட்டா மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்து ஆப்ஜெக்ட் மட்டும் கொடுத்துருந்தோம்னா அது வந்து அனானமஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா write a user defined function to return the structure accepting a value through keyboard. அதாவது கீபோர்ட் மூலமா வேல்யூஸ் வாங்கி எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது கொடுத்துருக்காங்க. சிஎன் யூஸ் பண்ணுறது தான் கீபோர்ட்ஸில் வந்து எடுக்கிறதுக்கு உண்டான விஷயம். அதனால வந்து சிஎன் யூஸ் பண்ணி ஐட்டமோட நம்பர் எடுத்து அதோட ப்ரைஸ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். அடுத்த போகலாம். இது வந்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வித் எக்ஸாம்பிள். அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்துருப்போம். அந்த இதுதான் அந்த எக்ஸாம்பிள் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து அந்த இதுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். A class may contain many students. So the definition of structure from one student can also be extended to all the students. If the class has 5 students, then 5 individual structures are required. For this purpose, an array of structures can be used. An array of structures is declared in the same way as the declaring of an array with the built-in data types like int array. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த 5 ஸ்டூடெண்ட்க்கும் தனித்தனியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும். இந்த தனித்தனியான ஸ்ட்ரக்சர்லையும் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி நிறைய ஹைட் வெயிட்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ட் டேட் ஆஃப் பர்த் இல்லை கேர் இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ்ல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம பார்த்துருப்போம் போன வீடியோவில், இல்லாட்டா நம்ம வந்து போட்ட வீடியோஸ்ல எதுலாச்சும் ஒன்று இருக்கும். நம்ம இந்த 12th லெசன் ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் எடுக்கும்போது இந்த கால் பை ரெஃபரன்ஸ் அந்த மெத்தட்ல வந்து இந்த ப்ரோக்ராம் வந்துச்சு. அதனால வந்து இந்த ப்ரோக்ராம் நான் ஸ்கிப் பண்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ மெத்தட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணிப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். The structure itself is an argument, then it is called by value method. அந்த ஸ்ட்ரக்சரே ஒரு ஆர்குமெண்ட்டா வந்து பாஸ் ஆச்சுன்னா அது வந்து கால் பை வேல்யூ மெத்தட்னு சொல்லுவோம். அதே கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஆர்குமெண்ட்டா மாறி கால் ஆச்சுன்னா அதே கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் கால் பை வேல்யூ மெத்தட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா when a structure is passed as an argument to function using call by value method, any change made to the contents of the structure variable inside the function to which it is passed do not affect the structure variable used as an argument. அதாவது இந்த வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மெயின் வேரியபிள் வந்து அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் பாருங்க. கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான்
அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டா அந்த ரெஃபரன்ஸ் வந்து ஆர்குமெண்டா பாஸ் ஆச்சுன்னா அதை கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். இது வந்து AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அட்ரஸ் ஆஃப் மெத்தட் அப்படின்னு ஆப்ரேட்டர்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரிஃப்ளெக்ட் பட் அதாவது அஃபெக்ட் ஆகும், அந்த மெயின் வேரியபிள் என்ன யூஸ் பண்ணிக்கோமோ அது வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே செஞ்சிருக்கோம். அந்த போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோஸ்ல பாருங்க, அதில் வந்து நான் இந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே செஞ்சிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்ட் டிஸ்டன்ஸ்ன்றதை யூஸ் பண்ணி ஒரு 2 டிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 டிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணணுமா. இந்த ஆட் பண்ணி அதை வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம் நான் இப்போ பண்ணியிருக்கேன். அந்த ப்ரோக்ராம் நான் இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம யூசிங் நேம்ஸ் இந்த ஸ்ட்ரக்ட் டிஸ்டன்ஸை வந்து அவங்க கொடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஃபீட்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம், ஃப்ளோட்டில் இன்ச் எடுத்துக்கிட்டோம், D1 D2 சம்னு சொல்லிட்டு 3 ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபீட்டு கேட்குறோம், அடுத்து இன்ச்சு கேட்குறோம். அதே மாதிரி செகண்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஃபீட் இன்ச்சு கேட்குறோம். சம் ஆஃப் த ஃபீட் வந்து D1 D2ன்றதை எடுத்துக்கிட்டோம். சம் ஆஃப் த இன்ச்சையும் வந்து D1 D2 இன்ச்சில் எடுத்துக்கிறோம். இதை வந்து கால் பை ரெஃபரன்ஸ் மெத்தட்னு சொல்லுவோம். ஏன்னா ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபீட்டை வந்து ப்ளஸ் பண்ண சொல்கிறோம். சம் ஆஃப் இன் வந்து மைனஸ் ஆஃப் ஈக்குவல் டு 12 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு சம் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னமோ அது வந்து சம் ஆஃப் ஃபீட்லேருந்து ஃபீட் எடுத்துக்கிட்டோம். சம் ஆஃப் இன்ச்சஸ் வந்து இன்ச்சஸில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். இந்த பக்கம் இப்போ இந்த ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்குது. ஃபர்ஸ்ட் ஃபீட் வந்து என்டர் பண்ணணும் இல்லையா. இப்போ வந்து 6 ஃபீட்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். அப்புறம் ஒரு 1 இன்ச்சஸ்ன்னு கொடுக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து 6 ஃபீட் 5 இன்ச்சஸ் சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அப்போ வந்து 6 ஃபீட் வந்து 6 + 6 12, அதனால 12 ஃபீட் டோட்டல். அப்புறம் 1 + 5 வந்து 6 இன்ச்சஸ் வந்து அப்போ 12 ஃபீட் 6 இன்ச்சஸ் தான் மேக்ஸிமம் சம் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது போயிடலாம். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம்ல என்னன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை அடிஷன் பண்றது எப்படி அது வந்து இந்த ப்ரோக்ராம்ல வந்து கேட்டிருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுட்டு இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த ப்ரோக்ராமை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்க என்ன வருது பாருங்க. ஃப்ளோட் ரியல் ஃப்ளோட் இமேஜினரின்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பரா வந்து எடுத்துக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து டைப் டெஃப் ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்துக்கிறோம். அந்த ஸ்ட்ரக்சர் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்டா வச்சுக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் ஆட் காம்ப்ளெக்ஸ் N1 காம்ப்ளெக்ஸ் N2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறோம். அது வந்து N1 N2 டெம்பரரி இங்க உள்ள இன்மெயின்ல வந்து 3 வேரியபிள்ஸ் இருக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல வந்து இமேஜினரி ரியல் நம்பர்னு சொல்லிட்டு 2 நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ரியல் இமேஜினரி 2 நம்பர்ஸ் எடுக்கிறோம். அப்புறம் வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்றோம். எல்லாமே ரெஃபரன்ஸ் மெத்தட் தான். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்க தெரியும். எல்லாமே ரெஃபரன்ஸ் மெத்தட். போன ப்ரோக்ராம் பார்த்தது எல்லாமே வேல்யூ மெத்தட். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து சம் பண்றோம். சம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரியல் தனியாகவும் இமேஜினரி தனியாக வந்து சம் பண்றதுக்கான நம்ம %.1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து .i நம்ம வந்து இமேஜினரியா குறிக்குது. ஓகேவா. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காம்ப்ளெக்ஸ்ன்றது அந்த கால் பண்ணும்போது temp1.real ரியல் ஆட் பண்ண சொல்றோம். இமேஜினரி கூப்பிட்டா இமேஜினரி ஆட் பண்ணணும். 2 டைம் கொடுத்து இந்த இதை முடிச்சிடணும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரியல் பார்ட்டுக்கு இது ரியல் பார்ட் ஒரு 5 கொடுக்குறோம். இமேஜினரி பார்ட் ஒரு 6 கொடுத்தோம்னா அடுத்தது வந்து செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கேட்கும். நம்ம இது 4 கொடுத்தது இதையும் 4 கொடுத்தோம்னா அப்ப 9 வந்து ரியல் பார்ட், 10ன்றது இமேஜினரி பார்ட், ஐ கொடுத்தது தான் இமேஜினரி பார்ட். இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். அடுத்தது போகலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம், அதனால உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த ப்ரோக்ராம் நான் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ காட்டிடுறேன். அதாவது இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புக் எடுக்கிறோம். புக்கை எடுத்துட்டு அந்த புக்கோட ஆத்தர் நேம் என்ன, பிரைஸ் என்ன, டோட்டல் காஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். டோட்டல் காஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கணும். இந்த புக்கோட டைட்டில் என்னமா, அப்புறம் வந்து ஆத்தரோட பேர் என்ன, அப்புறம் இந்த புக்கோட பிரைஸ் என்ன, அப்புறம் அதுக்குண்டான எத்தனை புக்கு நீங்க எடுத்தீங்க அந்த இது ஃபுல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த டோட்டல் காஸ்ட்டை வந்து கம்ப்யூட்டர் வந்து கண்டுபிடிக்க சொல்லணும். இதுதான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகும். இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ 7th கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா. இந்த 7th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்ட்ரக்சர். இது இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து ஏற்கனவே செஞ்சு வச்சிட்டோம். இந்த ப்ரோக்ராம் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த காலேஜ் ஸ்ட்ரக்சர்ல என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரோட 3 ஐடிஸ் வந்து வாங்குறோம், அவ்வளவுதான். அதை பிரிண்ட் பண்ண போறதெல்லாம் இல்ல, 3 ஐடிஸை வந்து வாங்கி வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ட் ஐன்னு சொல்லிட்டு இப்போ காலேஜ் 3 ப்ரொஃபஸரோட ஐடி இருக்கிறதுனால 3ன்னு சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். நீங்க உங்களுக்கு எத்தனை ப்ரொஃபஸரோட ஐடி எடுக்கணுமோ அத்தனை ப்ரொஃபஸரோட ஐடி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து அது வந்து நீங்க இங்க ஃபைன் கொடுத்தீங்கன்னா இங்க i <5 சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸரோட ஐடி, அவங்களோட பேரு, டிபார்ட்மெண்ட் என்ன, ரிட்டர்ன் 0 கொடுத்து முடிச்சிடும். இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து கம்ப்ளீட் பண்ணி ரன் பண்ணி பார்த்துடலாம். ப்ரொஃபஸரோட ஐடி கேட்குறாங்க, 111 சொல்லிட்டு கொடுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து சூர்யான்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட். ப்ரொஃபஸரோட அடுத்த ஐடி 112. அடுத்தது பார்த்தீங்கன்னா புஷ்கர்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். இது டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள்இன்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இதே வந்து ப்ரொஃபஸர் ஐடி 113 ராம்குமார் சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ டிபார்ட்மெண்ட் வந்து சிஹெச்ஐ கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம என்டர் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது போயிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரோக்ராம் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம்னா, இந்த ப்ரோக்ராம்ல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஹெட்டர் ஃபைல், ஐஓஸ்ட்ரீம் ஹெட்டர் ஃபைல், ஸ்டுடியோ ஹெட்டர் ஃபைல், அப்புறம் கோனியோ ஹெட்டர் ஃபைல்னு சொல்லிட்டு 4 ஹெட்டர் ஃபைல் யூஸ் பண்ணியிருக்கோம். நேம் வந்து 20 இருக்கணும், ஆத்தர் 20 இருக்கணும், அது சப்ஜெக்ட் வந்து 50 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேம் ஆஃப் த புக்கு கேட்டிருக்கோம், அந்த பிரிண்ட் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து அதை வந்து ஆத்தர் பேர் என்ன, அந்த புக்கோட பேர் என்ன, அதோட ப்ரைஸ் என்ன, அது ஃபுல்லாக வந்து என்டர் பண்ணுறோம். இந்த இதை வந்து என்டர் பண்ணிட்டு இது வந்து எப்படி என்டர் ஆகுது பாருங்க. டீடைல்ஸ் ஆஃப் புக் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, டீடைல்ஸ் ஆஃப் புக் நம்பர் 1 அது வந்து பிரிண்ட் ஆகுது. அப்புறம் வந்து புக் நேம் ப்ரோக்ராமிங், புக் நேம் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம், அது வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்து வந்து புக் ஆத்தர் வந்து ட்ரோனி எழுதியிருக்காரு, அதனால ட்ரோனின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புக்கு டீடைல்ஸ் ஆஃப் புக் நம்பர் 2 நம்பர் 2ஓட புக்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அது வந்து ப்ரோக்ராமிங்னா பஜாஜ் ஸ்டாஷப் வந்து எழுதியிருக்காரு, அதாவது C++ ப்ரோக்ராமிங் புக்கை. அப்புறம் வந்து இது வந்து பிரிண்ட் ஆகுது பாருங்க, இந்த எத்தனை ஈக்குவல்ஸ் போட்டுக்கோமோ அதை வந்து எழுதிட்டு அடுத்து சீரியல் நம்பர், புக்கு நேமு, ஆத்தர் இது வந்து தனித்தனியாக பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். இவ்வளோதான் இந்த அவுட்புட். அதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராமுக்கு வந்து அவுட்புட் கேட்டிருக்காங்க. இந்த அவுட்புட் வந்து எப்படி எழுதணும் ஒரு ஓவர்வியூ பார்த்தீங்கன்னா, எங்கெங்க ஃபர்ஸ்ட் சி அவுட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சர் எங்க முடியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் மெயின் விஷயமா இதுதான். கிளாஸ்ன்னு எடுத்துக்கிட்டு கிளாஸ் எங்க முடியுதுன்னு பாருங்க. அது மாதிரி சி அவுட் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் எங்க முடியுதுன்னு பார்த்துக்கோங்க. சி அவுட் சின் வந்து எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை வச்சு தான் நம்ம எப்பவுமே அவுட்புட் எழுதுவோம். நம்ம இப்போ டீடைல்ஸ் ஆஃப் புக் 2 வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம கொடுத்துட்டோம். அதனால டீடைல்ஸ் ஆஃப் புக் 2 ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்குது. பிரிண்ட் ஆன பிறகு உங்களுக்கு C++ ப்ரோக்ராம் பஜாஜ் ஸ்டாப் இதெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா. இது வந்த பிறகு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்களா, இந்த ஸ்டூடெண்ட் வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, அவங்களோட நேம் என்ன, அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், அவங்க ரோல் நம்பர் என்ன, அவங்களோட நேம் என்ன, அவங்க ஃபோன் நம்பர், அது வந்து பிரிண்ட் ஆகுது. அந்த பிரிண்ட் ஆனது தான் வந்து இங்கே வந்து பிரிண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. இவ்வளோதான் இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரோக்ராமில் உள்ள எரர்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த எரர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. ஐஎஸ் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கலாம். ஐஓ ஸ்ட்ரீம் தான் கரெக்டான வேர்டு. இங்கே இஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு கொடுத்ததுனால ஓ வந்து சேர்க்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. டாட் டச் வந்து கொடுக்கக்கூடாது, இது ரெண்டுத்துலையுமே வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால வந்து டாட் டச் வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ வந்து ஸ்ட்ரக்ட் பர்சன் ரெக் இது வந்து எப்படி வேணா கொடுத்துக்கலாம், அது அவங்க இஷ்டம் தான். ஆனால் வந்து இங்கே ஸ்பேஸ் விடணும், அது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேருக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் வரணும். அப்புறம் லாஸ்ட் நேம் 10, ஃபர்ஸ்ட் நேம் 10, CHAR வரணும், கொடுத்துருக்காங்க, அது செக் பண்ணிட்டு மாற்றி அப்புறம் ஸ்பேஸ் விடுங்க. அப்புறம் இன்ட் ஏஜ் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணுங்க. பீப்புள், இந்த பீப்புள் ரெக் பீப்புள் அரே டைப் 10ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பீப்புள்ன்றது பர்சன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பீப்புள் பர்சன் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். அந்த பர்சனை வந்து இங்கே கொடுத்துட்டு ஒரு செமிகோலன் வச்சிடணும். அப்போ வந்து அது ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணப்படும். அப்போ வந்து வாய்டு லோடு அரேன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். அந்த லைனே தேவையில்லை போல, இது வந்து வேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வாய்டு மெயின் கொடுத்து அடுத்து வந்து பீப்புள் ரெக்கார்டு ரெக்குன்றது ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளியர் ஸ்கிரீன்லாம் வந்து நீங்கள் வந்து எதில் யூஸ் பண்ணோம்னா டர்போ C++ யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதில் வந்து யூஸ் பண்ணோம். இதில் வந்து எரர்ஸ் வந்து பார்த்து செக் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எழுத போகிறோம். இவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இந்த லெசன். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் டு ஊப்ஸ் கான்செப்ட் C++ அந்த இது சாப்டர் 13 கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்கேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். எனக்கு புரிஞ்சா லைக் பண்ணுங்க, மறக்காம தம்பூர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.